ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மார்னிங் ஹெல்த் ட்ரிங்க் மஸ்ட்டு மார்னிங் ட்ரிங்க்னே சொல்லலாம். இப்போ வந்து நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ்லாம் வெளியேற்றுறதுக்கு ஒரு டீடாக்ஸ் வாட்டர் தாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு கழுவி அலசி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய், 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள், ஃப்ரெஷ் மஞ்சள், அது பவுட்ரு போடக்கூடாது, மஞ்சள், ஒரு எலுமிச்சை பழம், அப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு 60 to 70 ml இருக்கும். இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, இந்த இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நெல்லிக்காயையும் கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை நீக்கிட்டு, எல்லாத்தையும் மிக்சியில் தனித்தனியாக போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி, மிக்சியில் வடிகட்டக்கூடாது, அப்படியே தான் போடணும். அப்போ தான் ஜூஸ் அதில் ஊறி எசன்ஸ் வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் அலசிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி, எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிட்டு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஆப்பிள் சைடர் வினிகரும் ஒரு 60 to 70 ml அதோட சேர்த்துட்டு, எல்லாத்தையும் அதோடு சேர்த்து ஒரு 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம தண்ணியில் தான் ஊறும் அது. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இப்போ வந்து பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 350 to 500 ml தண்ணியில் இது வந்து ஒரு 1/4 பங்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா 3/4 பங்கு தண்ணி, அந்த மாதிரி, அதாவது ஒரு 50 ml அளவுக்கு இந்த ஜூஸும் மீதிக்கு தண்ணியும் கலந்து வடிகட்டி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் முன்னாடி இதை வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இதை குடிக்கணும். இது வந்து டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கக்கூடாது, தண்ணி கலந்து வடிகட்டி தான் குடிக்கணும். இதை குடித்து முடிச்சிட்ட பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு, அதுக்கு பிறகு தண்ணி இல்லைன்னா, நீங்கள் தயிர் சாப்பிட்டா இன்னும் பெட்ரு. தயிர் வந்து ஒரு குட் ப்ரோபயோட்டிக், இது அந்த மாதிரி எடுத்துக்கணும். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 5 வயசுக்கு மேலே அளவு குறைச்சி கொடுக்கணும். அதாவது ஒரு 100 to 150 ml தண்ணியில் ஒரு 10 mlக்கு இதை சேர்த்து கொடுக்கலாம் வடிகட்டிட்டு. இதே போல் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை குடிக்கணும். குடித்து முடிச்சிட்டோம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கக்கூடாது. இது மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வரதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யாரெல்லாம் 2 வேளை குடிக்கணும்னா, அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸு அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றவங்க, உடம்புல இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். இன்ஃப்ளமேஷன் உடம்புல பாடியில் நிறைய இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க 2 வேளை எடுத்துக்கலாம். நார்மலாக இருக்கிற பர்சன்ஸு ஒரு வேளை எடுத்துகிட்டா போதும். 2 வேளை எடுத்துக்கிறவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு படுத்துடணும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது, நரம்புக்கு நல்லது. அதோடு இல்லாமல் பிபி சுகர்லாம் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். ஹேர் ஃபால் கம்மியாகிட்டு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஸ்கின் கலர் நல்லா க்ளோ ஆகும். ப்ளஸ் வெயிட் லாஸ்க்குமே இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷன்லாம் கம்மியாகிட்டு நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம்லாம் ரொம்ப பெட்டராக ஆக்டிவேட் ஆகிருக்கும். ரொம்பவே நல்லது. இதை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது ஃபீவர் கோல்டெல்லாம் கூட வராது. ஆரம்பத்தில் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும், அப்புறமா நல்லா செட் ஆகிடும். இதை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது 6 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஒரு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டொமக்கில் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மற்றபடிக்கு இது எல்லாருக்குமே இது பொதுவாக நல்லது. இதை ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். ஹெல்த்துக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். யூஸ் பண்ணி பாருங்கள். இதே போல் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு காலி ஆகிடுச்சுன்னா திரும்ப செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இந்த மாதிரி கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீனிஷ் எல்லோவில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்துக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.